Good evening everybody. Good evening, sir. Good evening, sir. Good evening, Raja. Salaman காலையில வரல போல. ஆமா சார். ரைட் ஓகேப்பா. சரி, இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, போன வாரம் அதாவது சண்டே நடந்த போட்டோசிந்தசிஸ் தாவரங்கள் உள்ள ஒளிச்சேர்க்கை அப்படின்ற தலைப்புல 25 கேள்விகள் பார்த்துருந்தோம். நல்லாவே எழுதிருந்தீங்க. ஒரு சிலர் மறுபடியும் எழுத சொல்லியிருக்கேன், திருப்பி ரிப்பீட் பண்ணுங்க. சரியா? அப்ப அந்த கேள்வியில இருந்து வந்த விடைகளை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். சரியா? ஏன் அந்த விடை வந்தது அப்படின்றத பத்தியும் நம்ம பார்க்கலாம். பார்க்கலாமா? எஸ் சார். ரைட். ஃபர்ஸ்ட் கேள்வி, ஒளிச்சேர்க்கையை பாதிக்கும் காரணிகள் குறித்த பின்வரும் வாக்கியங்களில் எது சரி அல்ல, தவறானது அப்படின்றதுதான் கேட்கிறாங்க. முதல் வாக்கியம் பாருங்க. வளிமண்டல கார்பன் டை ஆக்சைடு செறிவை 0.05% அதிகரிக்கும் வரை கார்பன் டை ஆக்சைடு நிலைநிறுத்தும் விகிதத்தை மேம்படுத்த முடியும். இரண்டாவது விருப்பம், மேம்படுத்தப்பட்ட ஒளிச்சேர்க்கையில் C3 தாவரங்கள் அதிக வெப்பநிலைக்கு துளைகளை வெளிப்படுத்துகின்றன. அதே போல் C4 தாவரங்கள் மிக குறைந்த வெப்பநிலைக்கு உகந்ததாகும். மூன்றாவது விருப்பம், தக்காளி என்பது ஒரு பசுமை வீடு தாவரம். இது கார்பன் டை ஆக்சைடு செறிவு அதிகம் உள்ள சூழலில் அதிக அளவில் வளர்க்கப்படுகிறது. நான்காவது விருப்பம், முழு சூரிய ஒளியில் கார்பன் டை ஆக்சைடு நிலையத்திற்கான ஒளிச்செறிவு 10% நிகழ்கிறது. எதுயா இதுல தவறான வாக்கியம்? பி ஆப்ஷன் சார். C4 தாவரங்கள் தான் சார் அதிக வெப்பநிலைக்கு உகந்தது. ஆமா, அப்ப இங்க என்ன கொடுத்திருக்காங்க? C3 தாவரங்கள் அதிக வெப்பநிலைக்கு உகந்தன்னு கொடுத்திருக்காங்க. அப்பவே நம்ம என்ன பண்ணிடலாம், அதே மாதிரி C4 தாவரங்கள் மிக குறைந்த வெப்பநிலைக்கு உகந்தன்னு சொல்றாங்க. மிக குறைந்த வெப்பநிலையில அதுக்கு சூட்டபிள் டெம்பரேச்சரா? நோ சார். நோ. அப்ப ஆப்ஷன் பி தான் தவறானது. இந்த கேள்விக்கு பதில் இதுதான். மற்றது அனைத்துமே கரெக்ட் தாங்க. 10% இருந்தா போதும், தாவரங்கள் ஒளிச்செறிவை அடைஞ்சிரும். 10% பட்டாவே போதும் சூரிய ஒளியில இருந்து. அதே போல தக்காளி அப்படின்றது ஒரு பசுமை வீட்டு தாவரம். இதுக்கு கார்பன் டை ஆக்சைடு அதிகமா இருந்தா நிறைய மகசூலை தரும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அண்ட் கார்பன் டை ஆக்சைடு செறிவு 0.4 இருந்து 0.5 வரைக்கும் அதிகரிக்கும் பொழுது அதனுடைய விகிதம், கார்பன் டை ஆக்சைடு நிலைநிறுத்தல் விகிதத்தை அதிகரிக்க செய்ய முடியும் தான். ஓகே, அப்ப பி மட்டும்தான் தவறானது. அதான் அதுக்கான ஆன்சர். அண்ட் இரண்டாவது கேள்வி, C3 மற்றும் C4 தாவரங்களுக்கிடையே மிகப்பெரிய வித்தியாசத்தை ஏற்படுத்தும் செயல்முறை எது? EMP வழித்தடும், C3 சுழற்சி, C2 சுழற்சி, சுவாசம். ஒளி சுவாசம் சார். ஒளி சுவாசம். ஓகே, அப்ப ஒளி சுவாசம்னா ஆப்ஷன் எதுங்க? டி சார். டியா? டியா சொல்ற? C option sir. C3 C4 தாவரங்களுடைய வித்தியாசம்னா C2 தானப்பா. C2 சுழற்சி தானே நம்ம என்னன்னு சொல்றோம்? ஒளி சுவாசம். சாரி சார். அப்ப சுவாசத்துக்கும் ஒளி சுவாசத்துக்கும் ஒண்ணு இல்ல, கொஞ்சம் யோசித்து போடணும். அது எல்லாருமே பண்ற ஒரு மிஸ்டேக் தான். ஓகே, அப்ப C2. அப்ப நமக்கு என்ன முக்கியம் அப்படின்னா, இதுக்கு இன்னொரு பேர் என்ன அது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா நம்மள ட்விஸ்ட் பண்ணோம்னா ஆப்ஷனை தான் உங்களுக்கு இந்த மாதிரி மாத்தி கொடுப்பாங்க. சரிங்களா? அப்ப நம்ம படிப்போம், கண்டிப்பா நம்ம படிச்சுட்டே இருக்கோம். C3க்கும் C4க்கும் எது முக்கியமான எடுத்துக்காட்டுனா ஒளி சுவாசம் தான். அதுதான் அங்க இருக்கக்கூடிய வித்தியாசம்னு படிப்போம். ஆனா ஒளி சுவாசத்துக்கு பேர வெறும் சுவாசம், இங்க C2ன்னு கொடுத்துருக்கோம். C2ன்றது தான் ஒளி சுவாசம். ஓகேவா? ரைட். மற்றதெல்லாம் எல்லாத்துக்கும் காமனா தான் இருக்கும். ரைட். அடுத்த கேள்வி, ஒளி சுவாசத்தில் ருபிஸ்கோ நொதியின் ஆக்சிஜனேற்ற நிகழ்வால் தோன்றுவது எது? ஒரு மூலக்கூறு 2 கார்பன் பொருள், ஒரு மூலக்கூறு 6 கார்பன் பொருள், ஒரு மூலக்கூறு 4 கார்பன் பொருள், 2 மூலக்கூறு 2 கார்பன் பொருள். சொல்லுங்க பார்க்கலாம். ஒளி சுவாசத்துல ஆப்ஷன் ஏ சார். ஆமா, ஆப்ஷன் ஏ. என்னதுங்க? ஒரு மூலக்கூறு 2 கார்பன் பொருள்னா என்னது? பாஸ்போ கிளைகாலிக் அமிலம் சார். பாஸ்போ கிளைகாலிக் அமிலம். சரியா? பாஸ்போ கிளைகாலிக் அமிலம் 2 கார்பன் கொண்டதா? கரெக்டா? எஸ் சார், 2 தான் சார். 2 தான். ஓகே, அப்ப அதுதான். அப்ப நமக்கு ஆன்சர் ஒரு மூலக்கூறு 2 கார்பன் கொண்ட பொருள் தான் இதுக்கு ஆன்சர். சரியான பதில். ரைட். மற்றதெல்லாம் தவறுங்க. அடுத்து 4வது கேள்வி பாருங்க. உங்கள் தோட்டத்தில் உள்ள ஒரு தாவரம் ஒளி சுவாசத்தால் ஏற்படும் இழப்புகளை தவிர்க்கிறது. நீர் பயன்பாட்டு செயல்திறனை மேம்படுத்தி உள்ளது. அதிக வெப்பநிலையில் அதிகப்படியான ஒளி சேர்க்கை விதத்தை அளிக்கிறது. மேலும் நைட்ரஜன் பயன்பாட்டில் அதிகப்படியான செயல்திறனை கொண்டுள்ளது. இந்த தாவரம் பின்வரும் உடலியல் குழுக்களில் எதன் கீழ் வருகின்றன? C4 நைட்ரஜன் நிலைப்படுத்துதல், C3 C2. C4 சார். என்னதுமா? C4 தாவரங்கள். சரியா? இப்பதான் நம்ம முன்னாடி படிச்சோம். அதேதான், C4 தாவரங்கள் தான் இதுக்கு சரியான பதில். மற்றவைகள்லாம் கிடையாதுங்க. ரைட்.
அப்போ ஒளி சுவாசத்துல ஏற்படும் இழப்புகளை தவிர்ப்பது C4 தான். C3லாம் அது நடக்கும். ஓகே, அந்த தாவரங்கள்ல நடக்குது. 5வது கேள்வி பாருங்க. ஒளிச்சேர்க்கையில் ஒளியை சாராத வினைகள் நடைபெறக்கூடிய இடம் எது? ஒளி தொகுப்பு 2, ஸ்ட்ரோமல் மேட்ரிக்ஸ், தைலகாய்டு லூமன், பசுங்கணிக வெளிப்புற சவ்வு. ஸ்ட்ரோமல். ஆமா, ஸ்ட்ரோமா பகுதி தான். அப்ப ஸ்ட்ரோமல் மேட்ரிக்ஸ்னாலும் ஸ்ட்ரோமா ரீஜன்னாலும் நமக்கு கரெக்ட் தாங்க. இங்கதான் ஒளியை சாராத வினைனா அது எதை குறிக்கும்? எதுதான்? ஆமா, இருள் வினை தான். அங்க என்ன பண்ணோம்? ஏடிபி ஆற்றலை பயன்படுத்தி கார்பன் டை ஆக்சைடு ஆனது கார்போஹைட்ரேட்டாக ஒடுக்கப்படக்கூடிய வகை தான். இப்போ ஒளி தொகுப்பு 2, தைலகாய்டு லூமன், பசுங்கணிக வெளிப்புற சவ்வுலாம் ஒளி சேர்க்கையில சாரக்கூடிய இதுவாக இருக்கும். சரிங்களா? ஒரே நிமிஷம் லைன்ல இருங்க. சார் சொல்லுங்க சார். ரைட் சார். அதான் இப்போ கொஸ்டின் தான் டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு. ஒரு 6:15 to 7 மணி வரைக்கும் வச்சுக்கலாமா? ஒரு 3/4 மணி நேரம் இல்ல ஒரு 1/2 மணி நேரம் என்கேஜ் பண்ணுங்க சார், போதும். ஓகே சார். ஓகே, ரைட். ஓகேப்பா. அடுத்த கேள்வி, 6வது கேள்வி. பசுங்கணிகத்தில் அதிக எண்ணிக்கையிலான புரோட்டான்கள் எங்கு காணப்படுகின்றன? சவ்வு இடைவெளி, தைலகாய்டின் மேற்புற பகுதி, ஸ்ட்ரோமா, தைலகாய்டின் லூமன் பகுதி. லியூமன் பகுதி சார், உட்குழல். வெரி குட். அப்ப லியூமனுக்கு உள்ளதான் பசுங்கணிகத்துல அதிக புரோட்டான் கிராடியன்ட் இருக்கும். சரிங்க ராஜா, இதுவே சுவாசத்துல கேட்டாங்கன்னா நம்ம என்ன பதில் சொல்லுவீங்க? சுவாசித்தல்ல அதிக எண்ணிக்கையிலான புரோட்டான்கள் எங்க காணப்படுதுன்னு கேள்வி கேட்டாங்கன்னா என்ன பதில் போடுவீங்க? இங்க விடு, இது விடு, அந்த ஆப்ஷன்ல விடு. அங்க ஒரு சவ்வு இடைவெளின்னு ஒண்ணு தெரியும்ல? புரியுதுங்களா? அங்க வந்து சவ்வு இடைவெளி வந்து நம்ம சுவாசித்தல்ல சொல்லலாம். கரெக்டா? அப்ப ஏன் அப்படின்றத இங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்போ பசுங்கணிகம்னா புரோட்டான் கிராடியன்ட் எங்க இருக்கும்னா தைலகாய்டுடைய லூமன் பகுதி உள்ள இருந்து வெளி வர்றதுக்கு ட்ரை பண்ணும். சரியா? அதுவே சுவாசித்தல்லையும் நம்ம கெமி ஆஸ்மாட்டிக் ஹைபோதீசிஸ் படிச்சிருக்கோம். அங்க வந்து எங்க இருந்து சவ்வு இடைவெளியில இருந்து உள்ள மேட்ரிக்ஸ் வரும்பொழுதுதான் ஏடிபி ப்ரொடக்ஷன் நடக்கும். கரெக்டா? எஸ். ஓகே, அது ரெண்டுத்து வித்தியாசத்தை தெரிஞ்சுக்கணும். ரைட். அடுத்தது, ஒளிவினையின் போது எலக்ட்ரான்கள் இவற்றில் இருந்து கடத்தப்படுவதை பிளாஸ்டோசயனின் துணை புரிகிறது. சைட்டோக்ரோம் B6F கூட்டமைப்பு இருந்து PS1, PS1 இருந்து NADP+, PS1 இருந்து ATP சிந்தேஸ், PS2 இருந்து சைட்டோக்ரோம் B6F கூட்டமைப்பு. டி ஆப்ஷன் சார். ஏ ஆப்ஷன் சார். ஆப்ஷன் டி ஆமா. நீங்க நீங்கலாம் இப்படி எல்லாம் தெரியும்னு சொல்லிட்டு தான் நாங்களே மாத்தி இருப்போம். சரிங்களா? ஏன் டி வராது அப்படின்னா, டிக்குனா இப்ப டின்றது PS2ல இருந்து சைட்டோக்ரோம் B6F. சோ நமக்கு தெரியும் கெமி ஆஸ்மாட்டிக் ஹைபோதீசிஸ்ல இது தைலகாய்டுன்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஃபர்ஸ்ட் என்னது PS2 தானப்பா, ஒளி தொகுப்பு 2. அண்ட் நடுவுல தான் என்னது சைட்டோக்ரோம் B6F. இங்க யார் இருப்பா? அப்ப ஒளி தொகுப்பு 1 இருக்கும். ஒளி தொகுப்பு 1 இருக்கும். அப்ப இங்கிருந்து PS2ல இருந்து சைட்டோக்ரோம் B6Fனா இங்க நடுவுல யாருங்க? யார் இங்க? இங்க வந்து பிளாஸ்டோகுயினோனாக மாறும் பார்த்திருப்பீங்க. அதுவே சைட்டோக்ரோம் B6Fல இருந்து போட்டோ சிஸ்டம் 1க்கு இதுக்கு நடுவுல யார் இருக்கா? இங்கதான் யார் இருக்கா? பிளாஸ்டோசயனின் சார். வித்தியாசத்தை பாருங்க. ஏற்கனவே இந்த கேள்வி கேட்டுட்டாங்க, மேபி நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்றதுக்காக இந்த கேள்வி பிரேம் பண்ணிருப்போம். அப்ப ஆன்சர் இதுதாங்க, ஆப்ஷன் ஏ தான் இதுக்கு சரியான பதில். அண்ட் 8வது கேள்வி, குரோமோட்டோபோர்கள் என்பவை எதனோடு தொடர்புடையவை? இயக்கம், சுவாசம், ஒளிச்சேர்க்கை, வளர்ச்சி. இது சிம்பிளான கொஸ்டின் தானே, சொல்லாமே. குரோமோட்டோபோர் என்பது எதோடு தொடர்புடையது? ஒளிச்சேர்க்கை சார். அவ்வளவுதான். எங்கப்பா இருக்கும் குரோமோட்டோபோர்கள்? எங்கனா கேள்விப்பட்டிருக்கியா? எஸ். கீழ்நிலை உயிரிகள்ல பசுங்கணிகம் என்ற அமைப்பு இருக்காது. ப்ரோகாரியாட்டிக்ல பாத்தீங்கன்னா குரோமோட்டோபோர்கள் என்ற அமைப்பு தான் இந்த ஒளிச்சேர்க்கையோட தொடர்புடையதாக இருக்கும். ஓகேவா? எஸ். ஓகே சார். ஆமாங்க. ரைட். அடுத்தது, அதே மாதிரி கீழ்நிலை உயிரிகள்ல சுவாசத்தோட தொடர்புடையதுன்னா மீசோசோம்களை சொல்லணும். ஓகேவா? ரெண்டுத்தையும் பாத்துக்கணும். அடுத்தது, ஆக்சிஜன் அற்ற ஒளிச்சேர்க்கை என்பது எதனுடைய சிறப்பியல்பு? பசுமை சல்பர் பாக்டீரியா, ஸ்பைரோகைரா, கிளாம்டாமோனஸ், அல்வா. ஆக்சிஜன் அற்றனா அனரோபிக் அப்படின்றது அர்த்தம். சல்பர் பாக்டீரியா. மத்தவங்க என்ன ஏதாவது வேற ஆப்ஷன் சொல்றீங்களா? அதான் கரெக்டா? அதான் சார் கரெக்ட். ஆமா, பசுமை சல்பர் பாக்டீரியா, ரோடோஸ்பைரிலம்,
ஓகே, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஆக்சிஜன் அற்ற சூழல்ல ஒளிச்சேர்க்கை புரியக்கூடிய பண்பு கொண்ட பாக்டீரியம். அப்ப ஆப்ஷனை மாத்தி நமக்கு கேட்கலாம்ப்பா. சோ அதுக்கெல்லாம் நீங்க தயாரா இருக்கணும். அதுக்காகத்தான் இந்த மாதிரி கிளைம். அண்ட் மத்ததெல்லாம் பாருங்க, ஸ்பைரோகைரா, கிளாம்டா போனஸ், அல்வா, இதெல்லாம் என்னதுங்க? இதெல்லாம் என்னது? காற்று சுவாசம். என்ன வகையிலான உயிரினம்? ஓகே, காற்று சுவாசத்துல ஆக்சிஜன் இருக்கக்கூடிய சமயத்துல ஒளிச்சேர்க்கை செய்யும். எந்த வகையிலான உயிரிகள் இவைகள்? பச்சை பாசிகள்ல வரக்கூடியதுதான்ப்பா. ஓகேவா, ரைட், பாசிகள். அடுத்து 10வது கேள்வி பாருங்க. ஒரு விஞ்ஞானி கிளாடோபோராவை அசிடோபாக்டர் கொண்ட தொங்கல் அமைப்பில் வளர்த்தார். மேலும் இந்த வளர்ப்பை முப்பட்டகத்தின் வழியே பிரிகை ஒளியை பயன்படுத்தி ஒளிரச் செய்தார். பின்வருவனவற்றுள் எந்த பகுதியில் அசிடோபாக்டர் பாக்டீரியாவானது குவிந்துள்ளது என்பதை அவர் கவனித்தார். ஊதாமற்ற பச்சை, கருநிலமற்ற பச்சை, ஆரஞ்சு மற்றும் மஞ்சள், நீலமற்ற சிவப்பு. நீலம் மற்றும் சிவப்பு. ஆமாமா, ப்ளூ அண்ட் ரெட் லைட்ல தான் நமக்கு பாக்டீரியாக்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருந்தது. கரெக்டா? அது காற்று சுவாசத்தை, அப்ப அந்த இடத்துல ஒளிச்சேர்க்கை நல்லா நடந்தது, ஆக்சிஜன் நல்லா கிடைச்சது, அதை எடுத்துக்கிட்டு அந்த இடத்துல பாக்டீரியாவுடைய எண்ணிக்கை அதிகமாக இருந்தது. கரெக்டுங்களா? அடுத்தது சைட்டோக்ரோம் என்பது உலோக வகை புரதம், இரும்பு கொண்ட பார்பைரின் நிறமி, கிளைகோ புரதம், லிபிட். சைட்டோக்ரோம் அப்படின்றது எந்த வகையிலான ஒரு காம்பனன்ட்னு கேக்குறாங்க. என்னது? இரும்பு வகை, அதாவது அயன்மா. சரியா? அயன் கொண்ட பார்பைரின் நிறமி ஒரு பிக்மெண்ட் தான் சைட்டோக்ரோம். சரிங்களா? அதுதான் நமக்கு மெயினுங்க. உலோக வகை புரதம் என்பது இதுக்கு பொருந்தாது. சைட்டோக்ரோம்ன்றது இரும்பு கொண்ட ஒரு பார்பைரின் நிறமி. இதுதான் கரெக்டான பதில். ஓகேவா? அடுத்த கேள்வி, தவறான இணையை கண்டறிக. C3 கோதுமை, C4 உருளைக்கிழங்கு, கால்வின் சுழற்சி, PGA, அட்சன் ஸ்லாக் பாத்வே, ஆக்சலோசிட்டிக் அமிலம். எது தவறாக பொருத்தப்பட்டுள்ளது? ஆப்ஷன் C4 உருளைக்கிழங்கு. ஆமாம்பா, C4ல வந்து உருளைக்கிழங்கு வராதுங்க. அப்ப C4ல எதுதான் வரும்? கரும்பு, மக்காச்சோளம், மக்காச்சோளம், இதெல்லாம் வந்து C4ல வரக்கூடியது. சரியா? அண்ட் அப்ப உருளைக்கிழங்குன்றது எந்த வகை? C3 சார்ந்தது. கரெக்டா? கரெக்டா இல்லையா? ஆமாப்பா, உருளைக்கிழங்கு C3 பிளான்ட் தான். வேணுமா செக் பண்ணி பாத்துக்கோ. அப்ப C4 பிளான்ட்ல உருளைக்கிழங்கு கொடுத்துருக்காங்க, தப்பு. அது மத்ததெல்லாம் கரெக்டுங்க. அப்ப தவறான இணையம் கேட்டிருக்காங்க. அப்ப ஆப்ஷன் பி தான் இதுக்கு தவறான இணை. அடுத்த கேள்வி, ஒளிச்சேர்க்கையின் ஒளிவினை மற்றும் சுவாசித்தலில் ஆற்றல் எந்த வடிவில் கடத்தப்படுகிறது? ADP, ATP, RUBP, பச்சையம். ஒளிவினையில சுவாசித்தல்ல ஆற்றல் எந்த வடியில கடத்தப்படுகிறது? ATP சார். அவ்வளவுதான், சிம்பிள் கொஸ்டின் தானப்பா. ஓகே, ATP தான் ரெண்டுத்திலுமே. இப்போ பசுங்கணிக்கத்திலயும் சரி, இதுவும் சரி, ரெண்டுத்திலுமே என்னது? ATP தான். ஓகே, சுவாசித்தலும் பொழுதும் ஒளிச்சேர்க்கையின் போது ATP தான் ஆற்றல். ஓகே, ரைட். அடுத்தது, வளிமண்டலத்தில் கார்பன் டை ஆக்சைடு அளவு வரையறுக்கப்பட்ட நிலையில் இருக்கும்போது ஒளிச்சேர்க்கை அளவு C4 தாவரங்களில் குறைவாக காணப்படுகிறது. ஏனெனில், ஏன் அப்படி நடக்குது அப்படின்னு கேட்டுறேன். கற்றை உரை செல்களில் CO2 செயல்பாடு உந்துதல். C4 தாவரங்களில் ருபிஸ்கோவானது கார்பன் டை ஆக்சைடுடன் அதிக அளவில் இணையும் தன்மை கொண்டது. அதுக்கு அடுத்தது, கார்பன் டை ஆக்சைடு நிலையத்தின் முதல் நிலை விளைபொருள் 4 கார்பன் கொண்ட அமிலங்கள். ஓகே, CO2 முதல்நிலை நிலையத்துவமானது பெப் கார்பாக்சைலேஸ் வழியாக நடைபெறுகிறது. சரியா? ஏன் கார்பன் டை ஆக்சைடு அளவு வரையறுக்கப்பட்ட நிலையில் இருக்கும் பொழுது ஒளிச்சேர்க்கையின் அளவு C4 தாவரங்கள்ல குறைவா இருக்குன்னு கேட்கிறாங்க. என்ன காரணம்? ஆப்ஷன் டி சார். டி. கார்பன் டை ஆக்சைடு முதல்நிலை நிறுத்தமானது பெப் கார்பாக்சிலேஸ் வழியாக நடக்கிறது. யூசுவலா ருபிஸ்கோ கூட நடக்கும். அது பெப் கார்பாக்சைலேஸ் வழியா நடப்பதனால இந்த மாதிரி நடக்குது. ஓகேவா? ரைட். அடுத்த கேள்வி, 15வது கேள்வி. C3 தாவரம் ஒப்பிடுகையில் C4 தாவரங்களில் ஒரு மூலக்கூறு R கார்பன் சர்க்கரை மூலக்கூறை உருவாக்க எத்தனை கூடுதல் ATPகள் தேவைப்படுகின்றன? மறுபடியும் கேள்வி பார்த்துங்க. C3 தாவரங்களோடு ஒப்பிடுகையில் C4 தாவரங்களில் ஒரு மூலக்கூறு 6 கார்பன் சர்க்கரை, அதாவது ஒரு குளுக்கோஸ்னு வச்சுக்கோங்க, அதான் எத்தனை கூடுதலான ATPகள் தேவை? 2, 6, 12, 0. 12 தான் சார். 12. ஏன், என்ன வித்தியாசம் ராஜா ரெண்டுத்துக்கும்?
C3 தாவரங்கள்ல வந்து 18 ATP தயாரிக்கப்படும் சார். C3ல 18. ஓகே. C4ல 30 சார். 30. இது ரெண்டுத்துக்குள்ள வித்தியாசம் 12. 12 சார். கரெக்ட்டுங்களா? ரைட். அடுத்து 16வது கேள்வி. C4 தாவரங்களில் மாலிக் அமிலம் கார்பாக்சி நிலையத்தின் பொழுது எந்த செல்லில் உருவாக்கப்பட்டது? மீசோஃபில், கற்றை உறை, ஃபுளோயம், சைலம். மீசோஃபில் சார். என்னது ராஜா? மீசோஃபில். மீசோஃபில் தான் சரியா? ஏன்னா இங்க மாத்தி நடக்கும், அதனால நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க. கற்றை உறை செல்கள்னு போட்டுற கூடாது. ஓகே. ஒளிச்சேர்க்கையில் கார்பன் டை ஆக்சைடு நிலையத்தில் கண்டறியப்பட்ட முதல் விளைபொருள் PGA என எந்த தாவரத்தில் கண்டறியப்படுது? பிரியோஃபைட், ஜிம்னோஸ்பம், ஆஞ்சியோஸ்பம், பாசிகள். பாசிகள். ஜெனரலா பாசிகள் தான். ஓகே. என்ன இன்னும் எக்ஸாக்டா கேட்டாங்கன்னா என்ன பாசின்னு சொல்லுவே ராஜா? குளோரெல்லா சார். அவ்வளவுதான்ப்பா. குளோரெல்லா, பச்சை பாசி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. அடுத்த கேள்வி. கூற்று மற்றும் ஒளி சுவாசத்தின் பொழுது செல் நுண்ணுறுப்புகளின் சரியான வரிசையை கண்டறிக்க. பசுங்கனிக்கும் கொள்கையுள்ள மைட்டோகாண்ட்ரியா, பசுங்கனிக்கும் சொசர்பன எண்டோபிளாசோலை டிக்டியோசோம், பசுங்கனிக்கும் பெராக்சிசோம் மைட்டோகாண்ட்ரியா, பசுங்கனிக்கும் வாக்கியோல் பெராக்சிசோம். ஆமாப்பா, ஞாபகம் வச்சுக்கின்னு சொன்ன CPM, குளோரோபிளாஸ்ட், பெராக்சிசோம், மைட்டோகாண்ட்ரியா. அவ்வளவுதான். இதுதான் ஒளி சுவாசத்தில் பங்கேற்கக்கூடிய 3 நுண்ணுறுப்புகள். அடுத்து கூற்று மற்றும் காரண வகையிலான வினா. கூற்று பாருங்க. அசசன், குளோரோபில் ஏவின் உறிஞ்சும் நிறமாலையானது செயல்படும் நிறமாலையுடன் நெருங்கிய தொடர்புடையது. குளோரோபில் ஏவுடைய உறிஞ்சும் நிறமாலை. காரணம், நிறைவி தொகுப்பு PS1 மற்றும் PS2 ரெண்டும் குளோரோபில் ஏவை கொண்டுள்ளது. இதுல எது சரி எது தவறு சொல்லுங்க பார்க்கலாம். ரெண்டுமே சரிதான் சார். ரெண்டுமே சரி. விளக்கம் கரெக்டா? காரணம் கரெக்டா? கரெக்ட் தான் சார். குளோரோபில் ஏவின் உறிஞ்சும் நிறமாலையானது செயல்படும் நிறமாலையுடன் நெருங்கி தொடர்புடையது. ஓகே. நிறைவி தொகுப்பு 1 மற்றும் 2 ரெண்டும் குளோரோபில் ஏவை கொண்டிருக்கிறது. அதாவது இது வந்து ஒரு இடத்துல உதைக்குது எங்கேயே. ஆக்சுவலா இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா, கூற்று காரணம் ரெண்டும் சரி, ஆனா காரணம் வந்து சரியான விளக்கம் கிடையாது. ஓகேவா? என்ன எதை வச்சு சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது, குளோரோபில் ஏவின் உறிஞ்சு நிறமாலையானது செயல்படும் நிறமாலையுடன் நெருங்கி தொடர்பு கொண்டது தான் கரெக்ட். நிறைவி தொகுப்பு 1, 2 ரெண்டும் குளோரோபில் ஏவை கொண்டிருக்கிறது. ஸோ சப்போஸ் இங்க வந்து அதனுடைய அப்சார்ப்ஷன் வேவ்லென்த் கொடுத்துருந்தாங்கன்னா மேபி அதுக்கு கரெக்டா இருந்திருக்கும். ஸோ அந்த ரீசன் தான், இது ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான். அந்த ரீசனாலதான் என்ன கொடுத்துருக்காங்க, கூற்று காரணம் சரி, ஆனா காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கம் அல்ல. அதுதான் இதுக்கான ஆன்சர். ஓகேவா? வேணும்னா நீங்க மறுபடியும் அது இது பண்ணி பாருங்க எதுக்கு அப்படின்றத பாருங்க. அடுத்து 20வது கேள்வி. கீழே கொடுக்கப்பட்டுள்ள படம் வேதி சவுடு பரவல் மூலம் ATP உருவாக்கப்படுகிறது. படத்தில் குறிப்பிட்டுள்ள ABC மற்றும் Dயின் சரியான விடைகளை கண்டறிக. ஒரு படம் சார்ந்த வினா. அப்ப இங்க டைரக்டா நம்ம ஆன்சரே நீங்க சொல்லுங்க. ஏன்றது என்னங்க? ஏன்றது என்ன? F0 சார். ஆமா. ஆக்சுவலா இங்க நம்ம என்ன சொல்லணும், CF0 தானே இப்ப லேட்டஸ்டா. முன்னாடி F0ன்னு சொன்னோம், இப்ப CF0. ஓகேவா? ஓகே. அப்ப ஏக்கு வந்து CF0, F0 எங்க இருக்கு? 2 ஆப்ஷன் வரலாம். ஓகே. அடுத்தது B என்னது? இது B தைலகாய்டு சவுதான் சார். சவுதான். B வந்து தைலகாய்டு சவுதான். ஓகே. Cங்க PS2 சார். ஓகே. Dங்க 1. D இங்க கேட்கவே இல்லையா? கேட்டிருக்காங்க. அப்ப எதுங்க அது சரியா பொருந்தோ? A வந்து F0 or CFO சொல்லிட்டோம். B வந்து தைலகாய்டு சவ்வு அண்ட் C வந்து ஒளி தொகுப்பு 2. அப்ப எது பொருந்தது? உங்களுக்கு ஆப்ஷன் D பொருந்துதா? அவ்வளவுதாங்க. சரியா? அடுத்த கேள்வி, அட்டவணையை பொறுத்துக்க. அட்டவணை 1 மற்றும் அட்டவணை 2 இங்க கொடுக்கப்பட்டிருக்கிறது. எதாவது என்னென்ன குரோமோட்டோகிராபி பண்ணும்பொழுது உங்களுக்கு என்ன கலர் வரும் அதை வச்சுதான். குளோரோபில் A, குளோரோபில் B, சாந்தோபில், கரோட்டினாய்டு. அட்டவணை 2ல நீலம், பசுமை, மஞ்சள் நீலம், பசுமை, மஞ்சள், பசுமை, மஞ்சள் முதல் மஞ்சள் ஆரஞ்சு வரை. சொல்லுங்க என்னென்ன இது, என்னென்ன நிறமைகள், என்ன கலர்ல இருக்கும் குரோமோட்டோகிராபில? அப்ப நமக்கு எது தெரியுமோ அதுல இருந்து வாங்க. இல்லைன்னா ஆப்ஷன் A கரெக்ட். எப்படி சொல்றீங்க? எல்லாமே கரெக்டா தான் சார் இருக்கு. எல்லாமே கரெக்டா தாங்க இருக்கு. டைரக்டாவே கொடுத்துருக்கான். குளோரோபில் A நீல பச்சை கலர் தான், குளோரோபில் B மஞ்சள் பச்சை தான், சாந்தோபில் மஞ்சள் கலர் தான், கரோட்டினாய்டு மேபி ஆரஞ்சு கலர் வரணும். ஓகே. அப்ப எல்லாமே கரெக்ட்னா ஆப்ஷன் A தாங்க கரெக்ட்.
22வது கேள்வி, ஒரு மூலக்கூறு குளுக்கோஸை உருவாக்க கால்வின் சுழற்சியில் முறையே எத்தனை ஏடிபி மற்றும் NAD வச்சு தேவைப்படுகிறது? ஈஸியான கொஸ்டின் தான், நீங்க எல்லாமே சொல்லிடுவீங்க. 18 ATP 12 NADPH2. ஓகே. எமர்சன் தன்னுடைய சிவப்பு வீழ்ச்சி அல்லது ரெட் டிராப் பினாமினன் சிவப்பு குறைதல் நிகழ்வை எதில் விளக்கினார்? குளோரெல்லா, அசிட்டோப்ளோரியா, கிளாடோபோரா, கேரா? எந்த பாசியை பயன்படுத்தினார்? கிளாடோபோரான்றது குளோரெல்லா. கிளாடோபோரான்றது அங்க என்ன சொல்றது, அது ஏரோபிக்கை வச்சு கண்டுபிடிக்கிறதுக்காக பயன்பட்டது. சரியா? அசிட்டோப்ளோரியாவை பார்த்தோன்னா மிகப்பெரிய உட்கரு இருக்கக்கூடிய ஒரு அம்பர்லா பிளான்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? கேரான்றது ஒரு கிரீன் ஆல்கே, ஸ்டோன் ஓட்னு சொல்லுவாங்க. குளோரெல்லாவை தான் அவர் எடுத்துக்கிட்டார். அடுத்து 24வது கேள்வி, சுழல் ஒளி பாஸ்பரிக் அமிலத்தில் கிடைப்பது எது? ATP, NADPH2, ADP, NADP. ஆப்ஷன் ஏ. ஆமா, சுழல் ஒளி பாஸ்பரிக் அமிலத்தில் எது வராதுங்க? NADPH2 கிடைக்காதுங்க. இதுவே நான் சைக்ளிக் போட்டோ பாஸ்போரிலேஷன் கேட்டிருந்தா சுழற்சியற்ற ஒளி பாஸ்பரிக்கிறோம்னா ரைட். அப்ப எது எப்படி கேட்கறாங்க அப்படின்றத பாத்துக்க. அடுத்தது, கீழ்கண்டவற்றுள் பச்சையம் B இன் மூலக்கூறு வாய்ப்பாடு எது? C55H70O6N4Mg, C55H72O5N4Mg, C35H32O5N4Mg, C54H70O6N4Mg. பி சார். தெரியுமா? பியா? ஆப்ஷன் ஏ சார். ஆப்ஷன் ஏ தான் பாப்பா. சரியா? ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா பச்சையம் ஏ தான் கீழே இருக்கிற இடத்தோட ஃபார்முலா C55H72. அதாவது அதிகமா இருக்கும் பச்சையம் ஏல, ஹைட்ரஜன் வந்து 72. ஓகே, அது இதை வச்சுதான் நம்ம வித்தியாசத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகே, இது வந்து ஒரு காலத்துல ஜிப்மர்ல கேட்ட கேள்வி, அதனால நான் சும்மா எடுத்து கொடுத்துருக்கேன். ஓகேவா? அப்ப பச்சையம் பி உடைய மூலக்கூறு வாய்ப்பாடு C55H70O6N4Mg. சரியா? இது பச்சையம் ஏக்கு வரும். ஓகே, அதே மாதிரி கரோடனாய்டு சாந்தாப்பிலுக்கு நீங்க செக் பண்ணி பாத்துக்கோங்க. ஓகேவா? எஸ் சார். ஏதாவது டவுட் இருக்கா? எனி டவுட்? நோ சார். சரிப்பா. ஓகே.